கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. விழுப்புரத்தில் தாசில்தார் வீட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2015 உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது நடைபெற்று வரும் சோதனையில் என்னென்ன தகவல்கள் வெளிவந்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். விழுப்புரம் மாவட்டத்துல கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழக முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின்படி உழவர்களுக்கு வழங்கப்பட்ட விபத்து இழப்பீடு, இயற்கை மரணம், திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை போன்ற திட்டங்கள்ல பல கோடி ரூபாய் முறைகேடு மற்றும் கையாடல் நடைபெற்றதாக கடலூர் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு காவல்துறைக்கு ஒரு புகார் போச்சுங்க. இந்த புகாரின் அடிப்படையில கூடுதல் காவல்துறை, அதாவது லஞ்ச ஒழிப்பு கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையில இந்த புகார்களை வழக்க பதிவு பண்ணி விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த புகாருக்கு மட்டும் 8 பிரிவுகள வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் தாசில்தார் சுந்தரராஜன் அவர்களோட 2 வீடுகள், அதாவது தந்தை பெரியார் நகரில் இருக்கக்கூடிய ஒரு வீடும், அதே போல விழுப்புரம் நகரில் இருக்கக்கூடிய மற்றொரு வீடு, 2 இடங்கள்ல தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருது. இது மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக தேவிகான்றவங்க வேலை செஞ்சாங்க. அவங்களோட வீடு செல்வராஜ் நகர் பகுதியில் இருக்கு. அங்கேயும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொள்றாங்க, சோதனை மேற்கொள்றாங்க. இது மட்டும் இல்லாமல் திமுக கிளைக்கழக பிரதிநிதி, இவர் பாத்தீங்கன்னா பலவனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாதாம்பாளையம் கிராமத்துல இருக்கிறாரு. இவர் இடைத்தரகராக வேலை செய்ததாக முருகன் என்பவர், அவரோட வீட்டிலையும் தற்போது சோதனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 இடங்கள்ல 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்றிருக்கு. சோதனையின் நிறைவில் மட்டும்தான் ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா, ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டதா என்பது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தெரிவிச்சா மட்டும்தான் தகவலை தெரிய வரும். இந்த நேரம் வரைக்கும் 4 இடங்கள்ல தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தீவிர சோதனை மேற்கொண்ட தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.